ரிஷபம், அடிச்சு சொல்றேன், இது நடக்க போகுது. என்னங்க நடக்க போகுது இந்த மே மாதம்? ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ். பிசினஸ் பண்றவங்களுக்கு தேவையில்லாத விரய செலவுகள் கொஞ்சம் இந்த மாதத்தோட செகண்ட் வீக், இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா பணம், பொருள், வீடு, வசதி இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இருக்கிற ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட். ஏதாவது உங்களுக்கு லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிஷபம், அடிச்சு சொல்றேன், இது நடக்க போகுது. என்னங்க நடக்க போகுது இந்த மே மாதம்? ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எஸ், அதுதான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோவெல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசி என்னது, நட்சத்திரம் என்னது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ரிஷபராசி. ரிஷபராசி காலச்சக்கரத்துடைய 2வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். ஸோ இந்த ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல உங்க படிப்பு சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த மாதிரி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கலாம், இல்ல எந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துலதான் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனோட இணைவுல குரு இருக்காருங்க. இந்த மாதம் முழுக்கவே இப்படிதான் இருக்க போகுது. உங்களுடைய ராசியில பலமா போய் சூரியன் உட்காந்துட்டாரு. சரி, சூரியன் மட்டும்தான் தனியா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, சூரியனோட புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட். ஸோ இதை நல்லா தெளிவா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதத்துல உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா சூரியன் புதன் புதாதித்ய யோகமானது ஏற்படுது. ரொம்ப க்ளோஸ் டிகிரியில இந்த மாதம் 2 கிரகங்களும் அமர்றதுனால ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் ரொம்ப சாமர்த்தியமாவும் முடிவெடுக்க போறீங்க. எது ரிலேட்டடா முடிவெடுக்க போறீங்க? வீடு சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே நீங்க இந்த மாதம் எடுக்க போறீங்க. ஏன்னா சூரியன் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஆரோக்கியம், புதன் அப்படின்னாலே புத்தி. அப்ப 2 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு சேரும்போது, ஏன்னா ராசி அப்படின்றது ஒருத்தருடைய மனசு. அப்போ நீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே முக்கியமான முடிவுகள் நீங்க இந்த மாதம் எடுக்க போறீங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆஸ் யூஷுவல் கேது 4ல தான் இருப்பாரு. ஸோ 4ல கேது இருந்தா ராகு எங்க இருக்க முடியும்? ஸோ 10 உங்களுடைய தொழில் ஸ்தானம், உங்களோட கரியர், இதுலதான் ராகு உங்களுக்கு அமர்ந்திருக்காரு. சனி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு யோகாதிபதி. அதாவது 9 கிரகங்கள்ல சனிதான் உங்களை எப்படின்னா அப்படியே கை பிடிச்சு தூக்கி மேல உட்கார வச்சிருக்காரு. சரி, ஓகே, எல்லாரும் உனக்கு பிரச்சனை கொடுத்தா நான் ஒரு ஆள் மட்டும் உனக்கு எங்கேயாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி உங்களுக்கு லாப சனியா ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து இந்த மே மாதத்துல எந்த ஒரு பாவகிரகங்களோட தொடர்பும் இல்லாம தனியா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காரு. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. கொஞ்சம் விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய், அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ பிசினஸ் பண்றவங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகள் கொஞ்சம் இந்த மாதத்தோட செகண்ட் வீக், இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா மே 11க்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லாசஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லலாம், என்னமா பயமுறுத்துற மாதிரி பேசுறியே, ஏதாவது பெரிய அளவுல வந்துருமா? நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். ஏன்னா 7ஆம் இடத்தோட அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆட்சி பெற்ற நிலையில எந்த ஒரு சுபகிரகத்தோட தொடர்புமே இல்லை. ஏன்னா இன்னும் சொல்ல போனா குறிப்பிட்டு சொல்லணும்னா குரு அப்படின்ற சுபகிரகத்தோட தொடர்பே இல்லாம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல வைக்கிறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு பொருள் இழப்போ இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்து கரியர் எப்படி இருக்கும்? ஏன்னா ரிஷபராசி ரொம்பவே கரியர் ஓரியன்ட். அவங்க எப்பயுமே பணம், பொருள், வீடு, வசதி இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு 12 ராசிகள் எதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் சொல்லுவேன். அது ரிஷபராசியா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த வகையில ரிஷபராசிக்கு இந்த மாதத்துல கரியர் எப்படி இருக்கு, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு. நீங்க கவலையே பட வேணாம். பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஒரு பியூட்டிஷியனா இருக்கீங்க, இல்ல ஒரு காஸ்மெட்டிக்ல இருக்கீங்க, இல்ல அழகு கலை, ஏதாவது ஒரு பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய துறை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல போய் இருக்காரு. ஸோ அந்த பணம் வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் 2ஆம் வீடு. ஸோ அந்த ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் இருப்பது உங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் மணி ரிலேட்டட் தான் இருக்க போகுது இந்த மே மாதத்துல. ஸோ அசட் வரும், பணம் வரும்,
சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விரைய செலவு மட்டும் கொஞ்சம் நீங்க இந்த மாதத்துல கட் பண்ணிக்கோங்க. ஸோ பிசினஸ் சூப்பரா இருக்க போகுது. பிசினஸ்ல எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராது. பட் விரைய செலவு கட் பண்ணிக்கோங்க. கரியர் ரிலேட்டடா எப்படி இருக்கும்? ஜாப் போறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இந்த மாதத்துல பெருசா அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எதுவுமே ப்ரமோஷன் அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ராகு 10ல போய் உட்காந்துருக்கு. ஸோ 10ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ராகு வேணா உங்களுக்கு குடைச்சல் வேணா கொடுக்கலாம். ஒர்க் பண்ற இடத்துல உங்களை சுத்தி இருக்கவங்க ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு பண்றது இரிட்டேட் ஆகும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த விஷயம் வரும். இன்னும் சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர் போறது, அதாவது இருக்கிற ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வேற ஒரு மாநிலம் போறதோ இல்ல வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதோ அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லல ரிஷபராசிக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ்லயாவது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருக்கிற ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட். ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ராசிக்கு 4ல கேது, ராசிக்கு 10ல ராகு. அப்ப 4ஆம் இடம் அப்படின்றது உங்களோட சுகஸ்தானம், உங்களோட தாய் ஸ்தானம், உங்களோட வீடு, நீங்க இருக்கக்கூடிய இடம், இது எல்லாமே. ஸோ அந்த இடத்துல கேது இருக்கும்போது கண்டிப்பா பிறந்த ஊர்ல பூர்வீக சம்பந்தமான ஊர்ல உங்களை இருக்கவே விடாது. ஏதாவது ஒரு விஷயமா உங்களை வேலை ரீதியாவோ இல்ல படிப்பு ரீதியாவோ இல்ல எதுக்காவது ஒரு ரீசன் உங்களை வந்து இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ணிடும். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் இன்னும் உங்களுக்கு முடியக்கூடிய தருவாயில தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு 7-8 மாசம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். பட் டெஃபினட்டா இதை உங்களால ஓவர் கம் பண்ணி உங்களால வர முடியும். பட் இன்னொரு விஷயம் நல்லா பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல அதையும் நீங்க ஒரு வாட்டி மெயினா செக் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது மகாதசை இருக்கு. ஏன்னா இது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா ராகு கேது மகாதசை நடக்கணும். ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் உங்களுக்கு இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ ராகு கேது மகாதசை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாமே உங்க லைஃப்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்கு? ரிஷபராசி இருக்கிற 12 ராசிகள்லயே அதிகமான காதல் வசப்படக்கூடிய ஒரு ராசி வந்து ரிஷபம். ஏன்னா இது வந்து சுக்கிரனோட ஒரு ராசி, காலச்சக்கரத்துடைய 2வது ஒரு ராசி, முகம், அழகு, வசீகரம் இதெல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி தான் வந்து ரிஷபம். அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப வந்து அந்த காதல் ஆசைகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் வந்து ரிஷபம் இருக்கு அப்படின்றதுனால உங்க பார்ட்னர்ஷிப் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. ரிஷபத்துக்கு தனக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னரை தான் வந்து மிகப்பெரிய ஒரு சொத்தா பாக்குறாங்க. அந்த வகையில இந்த மாதம் மே மாதத்துல ஏதாவது உங்களுக்கு லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எஸ், கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய டைம்லாம் பாருங்க. குரு ஒரு பக்கம் உச்சமாறாரு, சுக்கிரன் நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போறாரு, சனியும் ஒரு பக்கம் ஓகே நான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கறாரு. 11ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த சனி பகவான் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்க காதல் சம்பந்தமான வீடை பார்க்கறாரு. ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு ரிஷபராசிக்கு. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இந்த மே மாதத்துல இருந்து இருக்கு. ஸோ லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸும் இந்த மே மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அடுத்து எஜுகேஷன் சம்பந்தமா எப்படி இருக்க போகுது? படிப்பு ரீதியா ஏதாவது சேஞ்சஸ் வரப்போதா உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி ஒரு பக்கம் உங்களுக்கு 11ஆம் இடம் லாப சனியா இருக்காரு, இன்னொன்னு 4ஆம் இடத்துல கேது இருக்காரு இல்லையா? ஸோ கேது இருக்கக்கூடிய இந்த வீட்டுல உங்க அம்மா சொல்ற டெசிஷன்ஸை நீங்க எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது படிப்பு, புரியுதுங்களா? ஸோ 4ஆம் இடம் 4, 5 எப்பயுமே வந்து நம்ம எஜுகேஷன் தான், நம்மளுடைய படிப்பு, பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதாவது முதல் கட்ட கல்வி படிப்பு இது எல்லாமே வந்து 4ஆம் வீடு. ஸோ அப்படி இருக்கும்போது 4ஆம் வீட்டுல கேது இருக்கறனால அம்மா சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இல்லை அவங்க சொல்லக்கூடிய அட்வைசஸ் எல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க. அது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ரிஷபராசிக்கு கண்டிப்பான முறையில வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் ஒரு சில விஷயங்கள்ல பிசினஸ் ரீதியான விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றத மட்டும் உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. மேஷராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.